அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, வாஸ்து விஷயமாக ஒரு ஓய்வு மாளிகை ஒருத்தர் கட்டியிருந்தார், வாடகைக்கு விடுற மாதிரி. அதுக்காக போயிருந்தோம். ஏற்கனவே அவர் வீட்டுக்கு போயிருக்கிறோம். நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி, அவர் ஈசானியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால உங்களுக்கு ஆன்ம வாரிசு இருக்க வாய்ப்பில்லை அப்படிலாம் சொன்னோம். ஒத்துக்கிட்டார். பழையபடி அவர் வீட்டில் நம்ம வாஸ்து விஷயங்களை பூரா வழக்கம் போல் அனைவருக்கும் போதிப்பது போல் எழுதி கொடுத்து விளக்கம் சொல்லிட்டு வந்துருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட அவர் அந்த அமைப்பு ரிசார்ட் அமைத்திருக்கிறத பார்த்தா அதே மாடிப்படியே ஈசானத்திலே வச்சுருக்கார். பாருங்கள், எவ்வளவுதான் இப்போ நம்ம பண்ணி கொடுத்தாலும் அந்த விதி கண்டினியூஸ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம சொல்லுவோம், கிச்சனில் ஈசானியத்தில் கைகள் வைக்காதீங்கன்னு பல தடவை சொல்கிறோம், எல்லா இடத்துக்கும் சொல்கிறோம். அவர் அங்கே தான் வச்சுருக்கிறார். ஆகையினால் இந்த வாஸ்து என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சக்தியுமே இருக்கும் உலகத்தில், தீய சக்தி நல்ல சக்தி. இந்த தீய சக்தியாகப்பட்டது மேக்சிமம் தீமை தான் செய்ய பார்க்கும். காலம் கலிகாலம், வலிமை அதிகம். ஆகையினால் கொஞ்சம் கவனமாகவும் சொல்வதை புரிந்து கொண்டும் கட்டாயமாக அதை கடைப்பிடிக்க முயற்சி பண்ண வேண்டும். அப்பொழுது தான் இந்த கலிகாலத்தில் நாம் தீய சக்திகளிடமிருந்து தீமைகளிடமிருந்து விடுபட்டு இறைவனுக்கு உகந்ததாக ஒரு வளர்ச்சியான வாழ்க்கையை வாழலாம், சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறிக்கொண்டு, எப்பொழுதும் நீங்கள் ஈசானியத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய குலதெய்வத்தை நன்கு வணங்கிக் கொள்ள வேண்டும் என்று பலடி கூறிக்கொண்டு, நம்மளுடைய வாஸ்து பதிவுகள்லாம் அப்பப்போ பார்த்து சில விஷயங்களை புரிந்து கொள்ளும்படி அன்பாக வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். ஐயா, வணக்கம்.